ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 25 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு வழியா சக்தியை பேசி கார்த்திக்கும் பொன்னியும் அனுப்பிவிட்டுட்டு 2 பேருமா கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து கார்த்திக் வந்து கேட்குறாரு பொன்னிக்கிட்ட இந்த மாதிரி, அவனுக்கு உண்மைக்குமே வேலை இல்லாமலே இருந்திருக்கும், எதுக்கு இப்படி அவன் இங்கேருந்து சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு. இப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நான் தனியா வந்தேன், இல்லை நம்மளை கொண்டு விடலாம்னு சொல்லி வந்திருப்பாரு அப்படி சொல்லி 2 பேருமா பேசிட்டே வரும்போது ரோட்ல ஒருத்தங்க நடந்து வராங்க. அவங்கள பார்த்தோன்னே பொன்னி காரை நிப்பாட்டி கீழே இறங்கி பேசுறாங்க. அவங்க வந்து அவங்க ஊர்க்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா கையில குழந்தை பிறந்திருக்குமா, இங்க பக்கத்துல தான் இருக்கிறான்னு சொல்லி அவங்க பொண்ணு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கார்த்திக் கிட்ட பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அவ என் ஃப்ரெண்டு தான், ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமான்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. போகும்போது ஒரு கடையில நின்று அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பொன்னி போய் குழந்தைய பார்த்துட்டு அங்க நிக்கும்போது ஒரு வயசானவ தாத்தா வந்து கார்த்திக் கிட்ட ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கேட்குறாரு. அப்போ அவர் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது பொன்னி அப்பதான் அங்க நிக்கிற பிரீத்தி, அவங்க அப்பா, அம்மா 3 பேரையுமே பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இது பிரீத்தி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. அங்க நிறைய பேர் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் தள்ளி விட்டு போய் சேர்றதுக்குள்ள பொன்னி இவங்க பிரீத்தியோட ஃபேமிலியும் பொன்னிய பார்த்துட்டு அவங்க அங்கருந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ பொன்னி அங்க நின்னு யோசிக்கிறாங்க, நம்ம பிரீத்திய தானே பார்த்தோம் அப்படின்னு. அதுக்குள்ள கார்த்திக் அங்க வர்றாரு. வந்து என்ன பொன்னின்னோனே, இல்ல பிரீத்தி இங்க நின்னாங்கன்னோனே அவங்க அம்மா அப்பா கூட நின்னாங்கன்னோனே, இப்போ அவருக்கு கார்த்திக் கேட்குறாரு, இல்லையே அவங்க அம்மா அப்பாலாம் எங்கேயோ போயிட்டாங்க, தேடிட்டு இருக்காங்கன்னு தானே சொன்னாங்க, நீங்க எப்படி பார்த்தீங்க, நீங்க அவங்கள மாதிரி வேற யாரையோ கூட பார்த்துருக்கலாம்லன்னோனே. ஆனா பொன்னிக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்குது. சரி வீட்ல போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்க வீட்டுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, பொன்னி வந்து குழிப்பணியாரம் செஞ்சு வச்சிருக்காங்க. அத வந்து அதுக்காக ஷிவானி அங்க வெயிட்டிங்ல இருக்கிறா. சரின்னு சொல்லிட்டு கொண்டு போய் குடுக்க வரதுக்குள்ள, கார்த்திக் கையில ஹாட் பாக்ஸ் எடுத்துட்டு, இதுல 19 பணியாரம் தான் இருக்குங்கிறாரு. மூர்த்தி 18 தான் இருக்குங்கிறாரு. அப்புறமா அவங்க அக்கா வாங்கி அத எண்ணி பார்க்குறாங்க. 18 தான் இருக்குது. பார்த்தா மூர்த்தி 1 எடுத்திருக்கிறாரு, கார்த்தி 1 எடுத்திருக்காரு சொல்லிட்டு அத இப்படி காமெடியா கொண்டு போறாங்க. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, பிரீத்தி வந்து அவங்க அம்மா, அப்பா கிட்ட போய் நான் போய் எப்படி பொன்னிய சமாளிக்கிறேன்னுதுன்னு எனக்கு தெரியும். இன்னும் 2 நாள் இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் வேற எடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்க வெளியிலே வராம அவ கண்ல படாம இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்க பிரீத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுக்கு வந்து சக்தி வந்தோனே, சக்திக்கு பணியாரம் குடுத்துட்டு, இத பத்தி கேட்கலாமா வேணாமான்னு பொன்னி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமா போய் அவர் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தோனே, பொன்னி வந்து கேட்குறாங்க இந்த மாரி, நீ பிரீத்தி வந்து உங்க கூட தானே வந்தாங்க அப்படின்னோனே, இல்லையே ஏன் கேட்குறேன்னோனே, இல்ல அவங்களுக்கும் பணியாரம் எடுத்து வச்சேன் குடுக்குறதுக்காக கேட்டேன்னோனே, அவ ஆஃப்டர்நூனே லீவ் போட்டு போயிட்டா. லேட்டா தான் வருவான்னு நெனைக்கிறேன். ஏதோ பெர்சனல் ஒர்க்குன்னு சொன்னா, நானும் எதுவும் கேட்டுக்கல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவருக்கு ஒரு கால் வருதுன்னு சக்தி பேசிட்டே அப்படியே வெளியில போயிடுறாரு. இப்போ பொன்னி யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ பிரீத்தி கிட்ட தான் கேட்கணும். பிரீத்தி கிட்ட கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு பொன்னி நெனைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்